குட்ஸ் எல்லாம் இறக்கிட்டீங்களா? இறக்கியாச்சு சார். சார் நேற்று நைட் ஒர்க் பண்ண அந்த ஓவர் டைம் அதெல்லாம் அப்புறமா பார்த்துப்போம். நான் ஏசி கிட்ட பேசி கிளியரன்ஸ் லெட்டர் எல்லாம் வாங்கி கொடுத்துறேன். ஓகே சார். கேர்ஃபுல்லா இருக்குங்க குட்ஸ். ஓகே ஓகே சார். உங்ககிட்ட அப்புறமா பேசிக்கிறேன். சரி ஓகே சார். சார். மிஸ்டர் சூர்யா. குட் மார்னிங் மேடம். மேடம்லாம் வேண்டாம், வெறும் நெய்யாவே போதும். ஆமா, என்னை பார்த்து ஏன் சிகரெட்லாம் வேஸ்ட் பண்றீங்க? தாராளமா ஸ்மோக் பண்ணலாமே. ஐம் சாரி மேடம், குட்ஸ் இப்போ தான் இறக்கியிருக்கோம். இம்போர்ட் அப்ளிகேஷன்ஸ்க்கெல்லாம் ஃபைல் பண்ணிட்டேன். பட் கஸ்டம்ஸ் சில ப்ராப்ளம்ஸ். குட்ஸை நாளைக்கு கிளியர் பண்ணிடுறேன். ஜெய்ப்பூர்ல இருந்து வந்திருக்க டைல்ஸ் இந்த வாரத்துக்குள்ள எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. நீங்க ரொம்ப அழகு, என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றீங்க. ராம்லால் அண்ட் கோக்கு கண்டெய்னர்ஸ் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் உங்க கண்ணு ரொம்ப அழகா இருக்கு. அப்படி பார்க்காதீங்க, என்னால பார்க்க முடியல. ஃபைல்ஸ் எல்லாம் ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்றீங்கன்னு சொன்னாங்க. இந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா இருக்கு. நான் சொன்ன மாதிரியே நீங்க ரொம்ப சின்சியரா டிவோட்டடா உண்மையா இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். நானும் உங்களுக்கு ரொம்ப சின்சியரா டிவோட்டடா இருப்பேன். நான் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நீங்க காப்பாத்துவீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு நீங்க என் வீட்டுக்கு டின்னருக்கு வரீங்க. நீங்க வரலன்னா ஒண்ணும் இல்ல, நான் கொஞ்சம் விஷயத்தை சாப்பிட்டுருவேன். தட்ஸ் ஆல். ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் சூர்யா. எல்லாருக்கும் சந்தர்ப்பம் கதவை தட்டும். ஆனா உங்களுக்கு இதயத்தை தட்டுது. என்ன சொல்றீங்க? எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம யாரை காதலிக்கிறோன்றதை விட நம்மளை யாரு காதலிக்கிறாங்கன்றதான் முக்கியம்னு. நான் கொஞ்சம் உள்டா டைப். அது என்னங்க உல்டா டைப்? என்னை பொறுத்த வரைக்கும் நான் யாரை காதலிக்கிறேன்றதான் எனக்கு முக்கியம். அப்படி யாரு காதலிக்கிறீங்க? ஜேனட் ஜாக்சன், ஸ்டெஃபி கிராஃப், மாதுரி தீக்ஷித். தப்பித்தவரி இவங்களை யாராவது ஒரு ஆள் நம்மளை காதலிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வேர்ல்ட் பாப்புலர் ஆயிடுவோம். இதுக்கும் என் ப்ராப்ளத்துக்கும் என்னங்க சம்பந்தம்? இவங்கள மாதிரி தான் நம்ம நேயா மேடமும். நீங்க ஓகே சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க, நாளைக்கே நம்ம ஊர் லோக்கல் பத்திரிகையில இருந்து இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி வரைக்கும் இந்த பக்கம் நேயா மேடம் போட்டோ, இந்த பக்கம் உங்க போட்டோ, ஃபேமஸ் ஆயிடுவீங்க. சிவா, கணுக்கால் தெரியுற சேலையில வர அழகு முழங்கால் தெரியுற கவுன்ல வரது இல்லைங்க. ஓகே, வேணா நேயா மேடத்தை 8 முறை சேலை கட்ட சொல்லி கணுக்கால் ரசிச்சுட்டே காதல் பண்ணுங்க. டோன்ட் பி சிலி சிவா. இது பாருங்க, நான் குடிச்சிட்டு ஓடறேன்னு நினைக்காதீங்க. இந்த வயசுல உடம்போட நிர்வாணத்தை ரசிக்கணும். வயசானதுக்கு அப்புறம் மனசோட நிர்வாணத்தை ரசிக்கணும். 7:30 சிவா. நேயா மிஸ் 8 மணியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே? வாங்க உட்காருங்க. நீங்க சிகரெட் பிடிப்பீங்கன்னு தெரியும். நான் தான் வாங்கி வச்சேன். பிடிச்சிருக்கா? ஆஷ்ட்ரே. 1 minute.
நீங்க பிடிக்கிற சிகரெட் எனக்கு பிடிக்கல. அதுக்காக சிகரெட் பிடிக்கிறது விட்டுற வேணாம். தட்ஸ் மேன்லினஸ். ஐ லைக் இட். இந்த சிகரெட் எல்லாம் நானே செலக்ட் பண்ணி வாங்கினேன். நீங்க செலக்ட் பண்ணி பிடிங்க சூர்யா. சூர்யா, என்னாச்சு? இதுல எதுவுமே எனக்கு திருப்தி இல்லை மேடம். ஏதாவது ஒண்ணு பிடிக்கணும், அதுல திருப்தி வேணும் சூர்யா. நான் இல்ல இவ்வளவு நாள் சலனப்படாம இப்போ உங்ககிட்ட சலனப்படல. ஐம் ஹாப்பி சூர்யா. ஐம் வெரி ஹாப்பி. அது உங்க தப்பு மேடம். வாட் டு யூ மீன்? மேடம், நான் ஒன்றும் உத்தமம் இல்லை, பட் அதுக்காக பொம்பளை பொறுக்கும் இல்லை. நான் நிறைய பொண்ணுங்களுக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்துருக்கேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆம்பளை வாங்கி கொடுக்குற பூவுக்கு மனம் அதிகம். ஆனா அதே மல்லிகைப்பூ மனத்துல எனக்கு பிடிக்காத ஸ்மெல்லாம் மறைஞ்சு போயிடும். நீங்க ஓகேன்னு சொன்னா உங்களுக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்குறேன். நான் காதலிப்பேன், பட் அந்த காதல் தோத்து போகணும்னு ஆண்டவன் கிட்ட சின்சியரா வேண்டிப்பேன். அப்பதானே இன்னொரு பொண்ணு காதலிக்க முடியும். நான் எதுலையுமே திருப்தி அடையாதவன். உங்ககிட்ட திருப்தி அடைவேன்னு எதிர்பார்க்காதீங்க. என்கிட்ட இருக்கிற ஒரே நல்ல பழக்கம், நான் என்ன பத்தின உண்மையை சொல்லுவேன். இதுக்கெல்லாம் ஓகேன்னா வண்டி அனுப்புங்க, உங்க வீட்டுக்கு வரேன். குட் நைட். சிவா, தேங்க்யூ so very much. எனக்கு எதுக்கு மேடம் தேங்க்ஸ் சொல்றீங்க? சூர்யா ரொம்ப நல்லவன். ஒரு நல்லவன் சொன்னதுக்கு தேங்க்ஸா? சிவா, நீங்க ஷிப்புக்கு தானே போறீங்க? சூர்யாவை கொஞ்சம் இங்க வர சொல்லுங்க. ஓகே, அதோ சூர்யாவே வராரு. மேடம், நான் ஷிப்புக்கு போயிட்டு வரேன். ஓகே. குட் ஈவினிங் சூர்யா. குட் ஈவினிங். ஐம் சாரி. எதுக்காக சாரி சொல்றீங்க? போங்க, தெரிஞ்சுக்கீங்க. குட் ஈவினிங் மேடம். வாங்க சார். நான் லவ் பண்ணுவேன், ஆனா அந்த லவ் ஃபெயிலியர் ஆகணும்னு கடவுள்கிட்ட சின்சியரா வேண்டிக்குவேன். அப்பதானே இன்னொரு பொண்ணை லவ் பண்ண முடியும், இல்ல சார்? இந்த மாதிரி டயலாக கடன் வாங்கி என்கிட்ட பேசினா நான் ஏமாந்துருவேன்னு நினைச்சீங்களா? சூர்யா, நான் ஒன்னு செலக்ட் பண்ணா அது தப்பாவே போகாது. நீங்க என்கிட்ட தப்பிக்கவே முடியாது. ரொம்பவே தப்பு கணக்கு போடுறீங்க மேடம். நான் சூரியனையே விழுங்கி காட்டுவேன் சூர்யா. பாத்துங்க, தொண்டையில சிக்கிக்க போகுது. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், அன்லோட் ஆகிறதுக்கு டைம் ஆகும் போல இருக்கு. நீங்க வேணா கிளம்புங்க. சூர்யா, வண்டி எடுங்க. எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது மேடம். ஓகே, யூ கேரி ஆன். ரொம்ப ரஷ்ஷா இருக்குடி. நெக்ஸ்ட் பஸ்ல போலாடி. கொஞ்சம் வெயிட் பண்றீ. என்னப்பா அது போஸ்ட் ஸ்ட்ரைக்கு போயிட முடியாது போல இருக்க. அதான் தொடர் வேலை நிறுத்தம் எழுதி வச்சிருக்காங்களா, அப்புறம் எப்படி? கம்மியா இருக்குடி. ஏய், அங்க பாருடி உன் ஆளு. உனக்கு கொழுப்பு ஜாஸ்திடி. ஏய், எப்ப பார்த்தாலும் நீயும் முடியவே இருக்க. அந்தால பார்த்தாலும் அப்படிதான் தெரியுது. நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணீங்கன்னா சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். நீ வேணா லவ் பண்ண.
பண்ணிடுவேன். ஆனா எனக்குன்னு ஒரு அத்தை பையன் இருக்கானே. சூர்யா, அப்படியே திரும்பி சைடுல பாருங்களேன். நீங்க மனசுல கற்பனை பண்ணி வச்சிருக்கிற மாதிரி ஒரு சராசரி இந்திய பெண். பார்த்தேன், எனக்கு பிடிக்கல. பிடிக்கலையா? இவங்களே பிடிக்கலையா? பேசாம நானே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தோணுது. தாராளமா கல்யாணம் பண்ணிக்கங்க. ஆனா உங்க ஸ்டெஃபி கிராஃப் மாதிரி டிக்ஷன்லாம் என்ன வருது? அவங்க லவ் பண்றதுக்கு, இவங்க குடும்பம் நடத்துறதுக்கு. என்ன சூர்யா, என்ன யோசிக்கிறீங்க? சராசரி இந்திய குடிமகனோட மென்டாலிட்டி தான் எனக்கும். பொண்டாட்டி இழுத்து போத்திட்டு இருக்கணும், மத்தவெல்லாம் கவர்ச்சியா இருக்கணும். சிம்பிள். அப்போ இவங்க சரியா இருப்பாங்க. போய் ஐ லவ் யூன்னு சொல்லுங்க. என்னாச்சு சிவா? உங்க மிஸ்ஸஸ் மிஸ் ஆயிட்டாங்களா? அவங்க எனக்கு மிஸ்ஸஸா வரணும்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா உங்களால மிஸ் ஆகவே முடியாது. பிதாசுதன் பரிசுத்த ஆவியினாலே ஆமென். இனிய இயேசுவின் திரு இதயமே, என்றென்றும் என் அன்புக்கு முற்றிலும் உரியவர் நீரே. என் உயிரின் ஒரே காவலர் நீரே. என் வாழ்நாளில் நான் செய்த குற்றங்களை எல்லாம் களைந்து மன்னிப்பவர் நீரே. தயாளம் நிறைந்த இயேசுவின் திரு இதயமே, உமது விண்ணகத் தந்தையின் திருமுன் எனக்காக பரிந்துரைத்து நீதியின் தீர்ப்பிலிருந்து என்னை காத்தருளும். பிதாசுதன் பரிசுத்த ஆவியினாலே ஆமென். இப்போது வேலை வாய்ப்பு பெற மன்றாட்டு. எல்லாம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, வேலை வாய்ப்பற்று உள்ள ஊட்டியைச் சேர்ந்த கமலிக்கு உதவியருமாறு வேண்டுகிறோம். கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையை மனதில் கொண்டு கர்த்தரை துதிப்போமாக. கமலிக்கு வேலை கிடைக்க அவரை பிரார்த்திப்போமாக. கமலி, கொஞ்சம் வெயிட் பண்ணு. ரொம்ப நன்றி ஃபாதர். இருக்கட்டம்மா. ஃபாதர், இவதான் என் ஃப்ரெண்ட் கமலி. வணக்கம் ஃபாதர். காட் பிளஸ் யூ மை சைல்ட். உனக்காகத்தான் பிரார்த்தனையாமா? ஆமா ஃபாதர். ஒரு வேலை இருக்கு, போறியாமா? சொல்லுங்க ஃபாதர், போறேன். சிங்கப்பூர்ல தமிழ் சொல்லி கொடுக்கறதுக்கு 2 டீச்சர் வேணும்னு சொன்னாங்க. 2 வருஷம் கான்ட்ராக்ட், 15,000 ரூபாய் சம்பளம் தருவாங்க. நான் ஏற்கனவே ஒரு பொண்ணை ரெக்கமெண்ட் பண்ணிட்டேன். நீயும் போறியாமா? தேங்க்யூ ஃபாதர். அக்கா மாமாவோட வந்து கஷ்டப்படுறதா ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. அந்த கஷ்டத்துக்கு ஒரு விடிவு ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்க. வேண்டாம் ஃபாதர், அந்த வேலை வேண்டாம். ஏன் வேண்டான்னு விட. ஐம் சாரி ஃபாதர், என்னை மன்னிச்சிடுங்க. பரவாயில்லம்மா, கர்த்தர் உன்னை காப்பாத்துவார். ஏய் ஜென்சி, ஏய் ஜென்சி. என்ன வேணும் மேடம்? நீங்க தான் வேணும். மிஸ்டர் சூர்யா, இந்த மாசம் நம்ம கிளியர் பண்ணி ஃபார்வர்ட் பண்ண எல்லா டீடைல்ஸ் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு சாயந்தரம் கண்டெய்னர் வந்த கப்பலுக்கு வந்துருங்க. இட்ஸ் ஒஃபிஷியல். மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க மிஸ் ஆயிட மாட்டீங்களா மேடம்? சூர்யாவுக்கு மிஸ்ஸஸ் ஆன பிறகுதான் நான் மிஸ் ஆவேன். அண்டர்ஸ்டாண்ட்? என்ன வாட்ச் பார்த்துட்டே இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, ஏதோ ஒஃபிஷியலாக முக்கியமான விஷயமா மேடம் உடனே ஷிஃப்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. பஸ் வேறு லேட் ஆகுது. ரூம் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்குள்ளே லேட் ஆகிடும் போல இருக்கு சிவா. அப்போ வாங்க, ஒரு ஆட்டோவில் போயிடுவோம். ஆட்டோ, உட்காருங்க சூர்யா. சூர்யா, நீங்க முன்னால போயிட்டாருங்க, நான் பின்னால வரேன். ஏன், என்னாச்சு? அங்க பாத்தீங்களா, அன்னைக்கு மிஸ் ஆன என்னோட வருங்கால மிஸ்ஸஸ். ஆல் தி பெஸ்ட் சிவா. தேங்க்யூ. அடையாருக்கு போங்க.
என்ன ரவி வாட்டத்தில் லெட்டர் வந்துச்சா? 10 நாளா போஸ்டர் ஸ்ட்ரைக் நடந்துச்சுலடா. நேத்தானே முடிஞ்சது. இனிமே தான் வரும். ஸ்டேக்லாம் எனக்கு பணமே இல்லப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் முடிஞ்சுல, வந்துடும். ஹலோ, வணக்கங்க. யார் நீங்க? உங்களுக்கு என்ன தெரியாது, ஆனா எனக்கு உங்களை தெரியும். நீங்க ஊட்டியா? திருச்சி சொந்த ஊரு. இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது மெட்ராஸ்ல. அப்பா ரிட்டையர்டு தாசில்தார், அம்மா ஸ்கூல் டீச்சர். ஓஹோ. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு இருந்தேங்க நானு. என்ன? இல்ல அன்னைக்கே 11D சிட்டி பஸ்ல உங்களை பார்த்தேன். கேட்கலாம்னு தோணுச்சு, அதுக்குள்ள நீங்க இறங்கி போயிட்டீங்க. என்ன கேட்கலாம்னு தோணுச்சு? நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா எங்க அப்பா அம்மாவோட முறைப்படி உங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு. என்ன பஸ் ஸ்டாப்ல கலாட்டா பண்றீங்களா? நியாயமான விஷயம். ஒரு பொண்ணு சத்தம் போட்டா 4 பேர் சப்போர்ட்டுக்கு வருவாங்க. ஆனா ஒரு விஷயம், நீங்க ஊட்டின்னு சொல்லிட்டீங்க, தேடி கண்டுபிடிக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்ல. நிச்சயமா ஒரு நாள் எங்க அப்பா அம்மாவோட வந்து உங்களை பொண்ணு கேட்காம விட மாட்டேன். வரேங்க. கொஞ்சம் இருங்க. ஏன் சம்மந்தம் இல்லாம குழப்பம் பண்றீங்க? ஏங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றது ஒரு குழப்பமாங்க? இங்க பாருங்க, நான் ஏற்கனவே ஒருத்தரை காதலிக்கிறேன். அதுவே வீட்டுக்கு தெரிஞ்ச குழப்பம் ஆயிடுங்க. ஒருத்தரை காதலிச்சுட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்றதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. இதெல்லாம் நாட்டுல சகஜமா நடக்கிறதாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஜாலிக்காக ஒருத்தரை காதலிச்சுட்டு சந்தோஷத்துக்காக இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு இல்லைண்ணா. நாங்க 2 பேரும் ஒருத்தரை பார்க்காமலே காதலிக்கிறோம். ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் குழப்பறேன்னு சொல்லிட்டு நீங்க தான் பயங்கர குழப்பவாதியா இருக்கீங்க. உங்களை மாதிரி கேரக்டர் எல்லாம் மியூசியத்துல வச்சு டிக்கெட் போட்டு பார்க்கலாமே தவிர கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த முடியாது. நான் தான் என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வரமா?